சமீபத்துல பாத்தீங்கன்னா பிளாக்மெயில் அப்படிங்கிற திரைப்படத்தோட ஆடியோ லான்ச் நடந்துச்சு. அந்த ஆடியோ லான்ச்ல சிறப்பு விருந்தினரா கலந்துகிட்டவர் ஆதிக் ரவிச்சந்திரன். இவர் இந்த படத்துக்கு சிறப்பு விருந்தினரா கலந்துக்க காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் தாங்க. பிளாக்மெயில் திரைப்படத்தோட ஹீரோ ஜிவி பிரகாஷ். அவரும் ஆதிக் ரவிச்சந்திரனும் நல்ல நண்பர்கள். அதனாலேயே ஆதிக் ரவிச்சந்திரன் பாத்தீங்கன்னா சிறப்பு விருந்தினரா பிளாக்மெயில் படத்தோட ஆடியோ லான்ச்ல கலந்துகிட்டாரு. அப்ப கலந்துகிட்டவர் நிறைய விஷயங்களை சொல்லி இருக்காரு. அது மட்டும் இல்ல, தல ரசிகர்களுக்கு ஒரு குட் நியூஸையும் சொல்லி இருக்காரு. அந்த ஆடியோ லான்ச்ல பேசும்போது ஆதிக் ரவிச்சந்திரன் என்ன சொல்லி இருந்தாருன்னா, இந்த படத்தை மாறன் இயக்கி இருக்காரு. ரொம்பவே நல்ல இயக்குனர். அதிகமா இரவு காட்சிகளை விரும்பி விரும்பி இயக்குவாரு. ஆனா ஜிவி பிரகாஷுக்கு இரவுனாவே பிடிக்காது. தூங்கும் போது கூட லைட் போட்டு தான் தூங்குவாரு. இந்த படத்துக்கு அப்புறம் அவர் மாறி இருப்பாருன்னு நினைக்கிறேன். என்ன அதாவது என்ன இயக்குனர் ஆக்குனது ஜிவி பிரகாஷ் தான். த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரா படத்துல என்ன இயக்குனரா ஆக்குனாரு. அப்ப இருந்து இப்ப வரைக்கும் நாங்க ரெண்டு பேரும் நல்ல நண்பர்களா எங்களோட நட்பு நல்ல விதமா தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. அதனால பிளாக்மெயில் திரைப்படம் வெற்றி அடைய வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாம அடுத்ததா மறுபடியும் அஜித்தை வச்சு நான் படம் இயக்குறது உறுதியாயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஆதிக் ரவிச்சந்திரன் தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, அடுத்ததா அஜித்தை வச்சு இயக்க போற படம் குட் பேட் அக்லி படம் மாதிரி இருக்காது. ரொம்பவே வேற ஜானர்ல தான் இந்த படத்தை உருவாக்க போறோம் அப்படின்ற மாதிரியும் ஆதிக் ரவிச்சந்திரன் தல ரசிகர்களுக்கு ஒரு குட் நியூஸை சொல்லி இருக்காரு. ஆமாங்க, குட் பேட் அக்லி படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா தல ரசிகர்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, ஆதிக் ரவிச்சந்திரனே மறுபடியும் நம்ம தலையை வச்சு இன்னொரு படம் பண்ணா சூப்பரா இருக்கும்ட்டு ரசிகர்கள் நினைச்சிட்டு இருந்தாங்க. அந்த நினைப்பு இப்ப உண்மையாவே நடக்க போகுதுங்க. அடுத்து நம்ம தல நடிப்புல ஆதிக் ரவிச்சந்திரனோட இயக்கத்துல ஒரு புது படம் ரிலீஸ் ஆக இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த படத்துல ஹீரோயின், தயாரிப்பு நிறுவனம் அதெல்லாம் இன்னும் எதுவுமே சொல்லல. கூடிய சீக்கிரமே அடுத்தடுத்த அப்டேட்டும் வரும் அப்படின்ற மாதிரி ஆதிக் ரவிச்சந்திரன் தெரிவிச்சிருக்காரு.